அனைவருக்கும் வணக்கம். நான் சத்யா. 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பிற்குரிய தமிழாசிரியர். நம்ம ஆச்சரியா பள்ளியில் நிறைய கற்பித்தல் முறைகள் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். தமிழ் பாடத்தில் செய்யுள் பகுதியில் இருக்கக்கூடிய பாடலுடைய பொருள், ஆசிரியர் குறிப்புகள் இதெல்லாம் மாணவர்கள் எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக, மனப்பாடம் பண்ணிக்கிறதுக்காக மைண்ட் மேப் மெத்தடு, ஜாலி பாக்ஸ் மெத்தடெல்லாம் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். உரைநடை பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தலைப்புகள் இருக்குது, நிறைய கருத்துக்கள் இருக்கும் பொழுது மாணவர்கள் எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக புல்லட் பாயிண்ட் மெத்தட் மூலமாக நம்ம பயன்படுத்துகிறோம். ஜாலி பாக்ஸ் மெத்தடும் பயன்படுத்திட்டு இருக்கோம். சிறுகதையை ஸ்டோரி மெத்தட் மூலமாக சொல்லிட்டு அவங்கள ரோல் பிளே மெத்தட் மூலமாக நடிக்க வைக்கும்போது அவங்க எளிமையாக புரிஞ்சுக்கிறாங்க. இலக்கண பகுதியில் இருக்கக்கூடிய அந்த எடுத்துக்காட்டுகள், டெஃபினிஷன் இதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக டிஃபரன்ஷியேஷன் மெத்தடு, வேர்ன் ரெஸ்ட் ஆஃப் மெத்தடு இதெல்லாம் நம்ம இலக்கணத்துக்கு பயன்படுத்துகிறோம். இந்த எல்லா கற்பித்தல் முறைகளும் நம்ம பவர் டீச்சிங் மூலமாக நம்ம மாணவர்களுக்கு சொல்லித்தரும் பொழுது ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிறாங்க. நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களும் மற்ற மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாம் நம்ம பவர் டீச்சிங் முறையில் இருக்குது. மாணவர்கள் வேகமாக வாசிக்கிறதுல சிரமப்படும் பொழுது அவங்க சூப்பர் ஸ்பீட் கார்டு மெத்தட் மூலமாக ஒரு நிமிடத்துக்கு 160 சொற்கள் அவங்க வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டி மூலமாக அவங்களுக்கு வைக்கும் பொழுது ரொம்ப ஆர்வமாக பங்கேற்கிறாங்க. கிரேசி ப்ரொஃபஸர் ரீடிங் மெத்தட் மூலமாக மாணவர்கள் பெரிய நெடுவினாவாக இருந்தால் கூட அதை 5 நிலைகள் மூலமாக அவங்க படிக்கும் பொழுது எளிமையாக மனப்பாடம் பண்ணிக்கிறாங்க. இத்தகைய சிறப்பான கற்பித்தல் முறைகளை எங்களுக்கு வழங்கிய பள்ளி நிர்வாக இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் பள்ளியின் முதல்வர் அம்மா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.